வணக்கம். 2038ஆம் ஆண்டு உலகின் பொருளாதார நிலையில இந்தியா 2வது இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவு செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். வெங்கட், இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. 2038 இந்தியா உலகத்தோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EY அப்படிங்கிற இந்தியாவை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு பொருளாதார ஆய்வு நிறுவனம் தான் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க IMF, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியத்தினுடைய தகவலை எடுத்து தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, In 2038, India will surpass the United States in terms of purchasing power parity அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, India is emerging as one of the most dynamic among the world's 5 largest economy அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, இதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது இப்போ உலகத்தோட 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியா 2028 ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும். ஏறக்குறைய 2030 இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 20.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படியெல்லாம் சாத்தியமாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஒன்றும் நாங்கள் சும்மா சொல்ல, இதுக்கான அறிகுறியெல்லாம் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நம்மோட பகிர்ந்திருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா, 2024 படி உலகத்திலேயே கடன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024 படி ஜப்பானோட கடன் அவங்களோட ஜிடிபியை விட 236% அதிகமாக இருக்குது. சீனாவோட கடன் அவங்களுடைய ஜிடிபியை விட 88.3% அதிகமாக இருக்குது. அதே போல் அமெரிக்கா சொல்லவே வேணாம், அவங்களோட ஜிடிபியை விட 120.8% கடன் அதிகமாக இருக்குது. அதே நீங்கள் இந்தியாவோட கடனை பார்த்தீங்கன்னா இப்போ 83.3% இருக்கக்கூடிய இந்த கடன் 2030 75.8% குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2030 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கடன் மட்டும்தான் குறைய போகுது. மற்ற 4 மிகப்பெரிய பொருளாதாரங்களுடைய கடன் எல்லாமே அதிகரிக்க தான் போகுது அப்படிங்கிறது தான் IMFோட டேட்டா. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ EY நிறுவனம் இந்த தரவுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2028 2030 இது ஒரு குரூஷியலான காலகட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. நாம் அமெரிக்காவை சர்பாஸ் பண்ணுற காலகட்டம் இங்கே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 2.1 தான் இருக்கும். ஆனால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5 தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அப்படி பார்த்தா 2038 இந்தியா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும். இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 34.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உருவெடுக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை விட இந்தியாவுடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த EYயோட கணிப்பு. அது என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு கரன்சியோட வாங்கும் திறன். உதாரணத்துக்கு நாம் ஒரு பொருளை ₹1 கொடுத்து வாங்கணும்னா டாலர்லையும் அதை ₹1 கொடுத்து தான் வாங்கணும். அல்லது டாலரில் ஒரு பொருளை $1 கொடுத்து வாங்கி நாம் அதை ₹10 அல்லது ₹50 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அந்த வித்தியாசம்தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறாங்க. இதுதான் 2038 நாம் அமெரிக்காவை விட அதிகமாக போகிறோன்றாங்க. அதாவது நாம் ₹1 கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அமெரிக்க டாலரில் அது $2 $5 $10 கூட கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை EY பகிர்ந்திருக்கு. சரி, நாம் இப்போ ட்ரம்ப் விதித்த வரியால் இந்திய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த EY என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி ட்ரம்ப் அரசாங்கம் விதித்த வரியால் இந்திய பொருளாதாரத்தில்
1% ஜிடிபி தான் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த அளவில் நம்மளுடைய ஜிடிபியில் 0.1% மட்டுமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல நமக்கு மோடியோட மேஜிக் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியோட ஆத்ம நிர்பார் திட்டம், அதாவது சுயசார்பு திட்டத்தால் 2038 இந்தியா உலகத்தோடைய எந்த நாட்டு பொருளாதாரத்தையும் சார்ந்திருக்காது. உலகத்தில் எந்த மூலையில் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய செலாவணிகளில் பாதிப்பு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டாலும் அது இந்தியாவை பாதிக்காது அப்படிங்கிறது தான் ஈவையோட கணிப்பு. அதனால் இந்த மோடியினுடைய சுயசார்பு திட்டத்தால் அது இந்தியாவுக்கு இந்த உலகின் நம்பர் 2 பொருளாதாரமாக மாறக்கூடியதில் பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஈவை சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி உலகத்தோட 5 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள், அதாவது அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான், இந்த 5 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவுக்கு தான் நிறைய சாதகமான அனுகூலங்கள் இருக்குன்றாங்க. அதாவது இந்தியர்களுடைய சராசரி வயசு 28.8. இது மற்ற 4 மிகப்பெரிய பொருளாதாரங்களில் இல்லை அப்படிங்கிறாங்க. சீனா நமக்கு ஏற்கனவே தெரியும், கிட்டத்தட்ட 42 சம்திங் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி அவங்க போயிட்டாலும் கூட அவங்களுடைய சராசரி வயது அதிகமாயிட்டே போகிறனால எதிர்காலத்தில் சீனாவினுடைய வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதே நிலைமை தான் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும். ஜப்பான்லேயும் கூட வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இதையெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய சுயசார்பு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 6.5% வளர்ச்சி அப்படிங்கிற இந்த வேகம், இதையெல்லாம் சேர்த்து தான் 2038 இந்தியா உலகத்தோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படிங்கிறது ஈவை பொருளாதார ஆய்வு நிறுவனத்தினுடைய கணிப்பு. அபிராமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கட். இது மாதிரியான முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.